இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒரு தொகுதியை 75 வருஷத்துக்கு பின்னோக்கி கொண்டு போயிட்டு தான் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. யார் அவங்க, ஏன் இந்த குற்றச்சாட்டு பார்த்துருவோம் வாங்க. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தான். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது ஒரு தொகுதியில் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த தொகுதி 60 வருஷத்துக்கு பின்னாடி இருந்துச்சு. அப்புறம் அதை அப்படியே டெவலப் பண்ணி சூப்பராக கொண்டு வந்தாங்க. அவருடைய காலகட்டத்துக்கு பிறகு வந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் காசு சேர்க்கறதுலையும் அவங்க டெவலப் ஆகிறதுலையும் காசு சேர்க்கறதுலையும் மட்டும்தான் கவனமாக இருந்தாங்களே தவிர தொகுதி முன்னேற்றத்துக்கு அவங்க பாடுபடவே கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு எல்லாருமே வந்து இந்த தொகுதியை 75 வருஷம் பின்னோக்கி கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. எந்த தொகுதி என்ன சொல்கிறாங்க பாருங்க. கேப்டன் இந்த தொகுதிக்கு வருவதற்கு முன் 60 வருஷம் இந்த தொகுதி பின்னாடி நோக்கி இருந்துச்சு. கேப்டன் வந்து 5 வருஷத்துல ரிஷிவந்தியம் தொகுதியை தமிழ்நாட்டின் நம்பர் 1 தொகுதியா மாற்றி காட்டினார். கேப்டனுடைய பிறகு இப்போ வந்த எம்எல்ஏஸ் மீண்டும் இந்த வரலாறு எப்படின்னா, அவங்க 60 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. எதுல? வசதி, வாய்ப்பு, பணம், துட்டு, மணின்னு அதுல அவங்க எல்லாம் வசந்தமா அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஆனா மக்கள் இன்னைக்கு 75 வருஷம் பின்னோக்கி போயிட்டாங்க. கள்ளச்சாராயம், டாஸ்மாக்கு, போதை, எங்கு பார்த்தாலும் மணல் கொள்ளை, லஞ்சம், ஊழல், வேலை வாய்ப்பு இல்ல, விவசாயம் இல்ல, தொழில் இல்ல, இந்த மாதிரி கரண்ட் இல்ல, எவ்வளோ நான் சொல்லலாம். அந்த மாதிரி இன்னைக்கு இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ அதை செஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூட்டணி பற்றி எந்த கட்சியோட கூட்டணி நீங்கள் சேர போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் அடிக்கடி தேமுதிகவுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கு தொடர்ந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணிங்கிறது தேர்தல் நெருங்கும் போது நாங்கள் சொல்லுவோம். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் கரெக்டாக இருக்கணும், தேமுதிக எந்த கூட்டணியில் இருக்குதோ அந்த கூட்டணி தான் மாபெரும் வெற்றி அடைஞ்சு ஆட்சியை பிடிக்கும், அதில் நாங்கள் சோறாக இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதே பாயிண்ட்டை மறுக்கா இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்தோம். அதிமுக வேட்பாளர் போட்டியிட்டார். அவரும் ஜெயிக்க வேண்டியதுதான். கடைசி நிமிஷத்துல ஜெயிக்கல. விஜய் பிரபாகர் விருதுநகர்ல வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றதை இல்லைன்னு அவங்க அறிவிக்கிறாங்க. ஏன்னா 39 தொகுதி ஜெயிச்சிட்டோம், இன்னும் ஒரு தொகுதி என்ன அதை ரிவர்ஸ் பண்ணி அறிவிங்கன்னு மேலிடத்துல இருந்து அவங்களுக்கு போன் போனவொடனே விருதுநகர் தொகுதியில விஜய் பிரபாகர் தோத்ததா அறிவிக்கிறாங்க. ஒண்ணு மட்டும் நான் சொல்றேங்க, நம்ம எல்லாருக்கும் மேல கடவுள் இருக்காரு, கேப்டன் இருக்காங்க. புரியுதுங்களா? இங்க மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. இன்னைக்கு நம்ம கையில எல்லாம் இருக்குன்னு நம்ம ஆடக்கூடாது. ஒரு நிமிஷம் தலைகீழா எல்லாத்தையும் மாற்றங்கள், சரிங்களா? அதனால உறுதியா உங்களுக்கு சொல்றேன், 26ல் கேப்டன் ஆசீர்வாதத்தோட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த கூட்டணியில இடம் பெறுகிறோமோ அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகல இருந்து ஒவ்வொரு சீட்டா உருவுறாங்க. சீட்டுக்கட்டிலேருந்து சீட்டு உருவுற மாதிரி. ஏற்கனவே அதிமுகலேருந்து திமுகவில் போய் சேர்ந்துட்டு இருக்கவங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கும்போது மைத்ரேயன் அவர்களும் இப்போ திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்ற செய்தி வெளிவந்தது. இதை வந்து கேள்வியாக கேட்குறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்ட. அதிமுகலேருந்து ஒவ்வொருத்தவங்களா திமுகவில் போய் ஜாயின் பண்ணுறாங்களே அப்படின்னு கேட்டால், அதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எவ்வளோ சட்டிலான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க சொல்கிற சில பதில்களில் அரசியல் மெச்சூரிட்டியை நம்ம கொஞ்சம் நிறைய பார்க்க முடியுது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது அவங்க கட்சியில் நடந்துகிட்டு இருக்கிறது. அது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களே எதுவும் பேசலை. அதில் நம்ம என்னத்தை பேசுறது? இன்னொன்று, தமிழ்நாடு அரசியலில் இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது, இதெல்லாம் சாதாரண விஷயம். தேமுதிக பார்க்காததா? எத்தனையோ துரோகத்தை பார்த்துருக்கோம், எத்தனையோ அந்த மாதிரி கட்சி தாவரை பார்த்துருக்கோம். அவ்வளவு பார்த்ததுக்கப்புறமா இதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட் இல்லை. இது ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு நியூஸ், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இதை கடந்து போகிறதுக்கு முற்பட்டிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அதை பற்றி அண்ணன் எடப்பாடியே ஒன்றும் சொல்லலை. அதை பற்றி என் கருத்து என்ன? அதை பற்றி ஒரு கருத்து இல்லைங்க. ஏன்னா இது வந்து இங்கிருந்து அங்கே போகிறது, அங்கிருந்து அங்கே போகிறது, இதெல்லாம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஈஸியாக நடக்குது. தேமுதிகாலையும் இதெல்லாம் நாங்கள் பார்த்து அழுத்துட்டோம், சரிங்களா? பல வெற்றிகளையும் பார்த்தோம், தோல்விகளையும் பார்த்துருக்கோம், பல துரோகங்களையும் பார்த்துட்டோம். இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒன் டே நியூஸ்க்கு இதெல்லாம், அவ்வளோதான்.